Good morning, boys. I hope you all are well. Today we are going to learn first lesson in English subject. Title of this lesson is Eidgah. E-I-D-G-A-H. Eidgah is a festival of Muslims. Celebrate this festival. All the Muslims gathering one place out of our city. So now we are going to study about first lesson. First lesson has 3 stages. It is divided into 3 parts. Today we are going to learn first part, section number 1. I hope you already got the books from school. So now just you turn to page, take your book and turn to page number 86. First of all, I read this lesson and explain this. Title is Eidgah. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. The first paragraph describes about the exciting of the boys. Here the hero of the one boy is shows. His name is Hamid. In each festival, all the boys are very excited. The first paragraph about how wonderful and beautiful was the morning of Eid. அந்த பண்டிகை நாள் அன்னைக்கு ஈத் ஃபெஸ்டிவல் நாள் அன்னைக்கு காலையில் wonderful and beautiful was the morning of Eid. இந்த வர்ஷிப்பை நடத்துறதே ஏர்லி மார்னிங்கில் முஸ்லீம் பீப்புள் கேதரிங் ஒன் பிளேஸ். இட் இஸ் அவுட் ஆஃப் த சிட்டி. தென் வர்ஷிப் டு த லார்ட் ஆஃப் அல்லாஹ். ஸோ த ட்ரீஸ் லுக் க்ரீனர். எல்லா மரங்களும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காம்? க்ரீனாக இருக்காம். த ஃபீல்ட் மோர் ஃபெஸ்டிவ். த ஸ்கை ஹேட் எ லவ்லி பிங்க் க்ளோ. ஆல்வேஸ் த ஸ்கை லுக் லைக் எ ப்ளூ, பட் ஹியர் எக்ஸ்பிளைன் லவ்லி பிங்க். ஆனால் இப்போ இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னா இந்த பேராகிராஃபில் பிங்காக இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. த சன் சீம் பிரைட்டர். சன் எப்பவும் பார்க்குறது எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும். அண்ட் மோர் டேஸ்லிங். டேஸ்லிங் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். பார்க்குறதுக்கு ரொம்ப வெளிச்சம். ஒரு நம்ம டார்ச் லைட்டை நம்ம கண்ணில் அடித்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஈத் டே அன்னைக்கு த சன் சீம் பிரைட்டர் அண்ட் மோர் dazzling than before to wish the world a very happy Eid. எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா அந்த நாள்ல இருக்காங்க. The village was filled with excitement. I already explained. One boy was, his name was Hamid. He was more excited. Everyone was up early to go to the Eid. The boys were more excited than the others. They had been talking about it all the time. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபெஸ்டிவலை வச்சு தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் உனக்கும் தெரியும், உன்னுடைய கிராமத்தில் ஒரு திருவிழா வருதுன்னா நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பான். அதே மாதிரி இந்த ஈத் ஃபெஸ்டிவலில் ஒரு வில்லேஜில் 4 பாய்ஸ் ஆர் தேர். ஃபைனலி த டே ஹேட் கம். ஒரு நாள் அந்த அந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சு. அண்ட் நவ் தேவர் இம்பேஷியன்ட். அவங்களுக்கு என்ன இல்லை? இம்பேஷியன்ட் மீன்ஸ் என்னன்னா பொறுமை இல்லை. தெரியும், வீட்டில் நிறையா ரிலேஷன்ஸ் வருவாங்க. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இம்பேஷன்னா பொறுமை இல்லை. தேவர் டாக்கிங் த ட்ரெஷர் அவுட் ஆஃப் தர் பாக்கெட். ட்ரெஷர் மீன்ஸ் ஹியர் பொக்கிசம், புதையல் சொல்லுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் திங். ஏதாவது அன்னைக்கு உனக்கு வீட்டில் யாராவது கொடுப்பாங்க காசு செலவுக்கு. ஸோ ட்ரெஷர் மீன்ஸ் புதையல். ஸோ அவுட் ஆஃப் தர் பாக்கெட், எல்லாரும் பாக்கெட்டில் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுடைய பாக்கெட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங். உள்ளே எடுப்பான், நான் கீப் இட் தர் பாக்கெட். உள்ளே எடுப்பான், வெளியே வைப்பான். தே ஆர் கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங் இட் பிஃபோர் புட்டிங் இட் பேக். உள்ளே எடுத்துட்டு திருப்பி ஒரே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அந்த ஃபெஸ்டிவலை வச்சு நினச்சிட்டு இருக்காங்க. மஹ்மூத் கவுண்டட் 1 to 10, 12. One boy name is Mahmoud. He counted his treasure 1 to 10, 12. So he has 12 coins. He had 12 coins. Mohsin had
8, 9, 15 coins. With this money, they would buy countless things. All of the students having this money to buy many countless things. They are thinking, boys, sweets, toys, sweets, paper, pipes, rubber balls, and much more. They are thinking that we are buying so many things like these things, toys, sweets, paper, pipes, rubber balls, and much more things. The happiest of the boy was Hamid. Hamid வந்து என்ன செய்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். He was only 4 coins, but other friends are having more coins, but he was only 4 and thin and poorly dressed. அவன் வந்து ரொம்ப புவர், ஏழ்மையான பையன். அவனுடைய ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் என்ன செஞ்சிருக்கான், wearing poor dress. Last year his father had died of cholera because he is an orphan boy. Orphan means without any parent. அவனுக்கு என்ன கிடையாது, பெற்றோர் கிடையாது. அவனுடைய பெற்றோர் லாஸ்ட் இயர்ல காலராங்கிற வியாதியில என்ன செய்றாங்க, இறந்து போறாங்க. Then his mother also died. Father and mother also died. From them Hamid lived with his old granny Amima. So he is living with grandmother. Her name is Amina, and was a happy as a lark. Lark means a brown hummingbird. Hummingbird na எப்பவுமே என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கோம். So அதே மாதிரி the humming without his parent, but he is living with grandma with happily. She told him that his father had gone to earn money. அவங்க பாட்டி சொல்றாங்க அவன்கிட்ட, உன்னுடைய அப்பா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வெளியில ஏர்ன் பண்ண போயிருக்காங்க. And that his mother had gone to Allah to get lovely gifts for him. உங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னா, போய் நேரா அல்லாஹ் கிட்ட போய் உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஃபெஸ்டிவலுக்கு கிஃப்ட் வாங்கணும். In Christian festival you already know the Christmas Santa gives so many gifts for you. So we are all happy. So like this festival, the Muslim boys are very happy because getting so many treasure, புதையல்கள் கிடைக்கும் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கான். Hamid had no shoes on his feet. He also poor, so he had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. Tattered means torn. torn என்ன அர்த்தம், கிழிந்திருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு அவன் புவர், அதனால என்ன செஞ்சான், அவனுக்கு ஷூ இல்லை. He have only 4 coins, so he wear poor dress and torn. Cap வந்து எப்படி இருந்து, கிழிஞ்சு இருந்தது. soiled and tan அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய மண் கலந்து மண்ணாகி அழுக்கு நேரத்தில் என்ன செஞ்சது, இருந்தது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gift from Allah. His grandmother already told to him, your parent to gave so many things from others. அவங்க நினைச்ச அப்பா வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஏர்ன் பண்ணி நிறைய gift கொண்டு வருவாங்க, அம்மா அல்லாட்ட இருந்து gift கொண்டு வருவாங்க. சொன்னே he would, இவன் நினைச்சிட்டு இருக்கான். He knew that, அவன் நினைக்கிறான், father would come back, எங்க அப்பா எப்படியா கொண்டு வந்து with sacks சாக்கு நிறைய, சாக்குனா ஒரு சாக்கு நிறைய full of silver and his mother with gifts from Allah. அவங்க அம்மாவும் மதர் இருந்து என்ன அல்லாட்ட இருந்து gift கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறான். Then he would have more than Mahmoud, Moshin, Noore and Sami. They are friends of Hamid. The 4 பேரும் friends. அவங்க lot of coins. They are having lot of coins, but Hamid having only 4 coins. Who are the friends of Hamid? Mahmoud, Moshin, Noore and Sami. So even think பண்றான், then he would have more than, அப்பா அம்மா கொண்டு வர்ற gift இவங்க 4 பேரோட நமக்கு என்ன செய்யும், அதிகமா இருக்கும் அப்படின்னு. பட் his parents are died. அவங்க இங்க என்ன செய்யல, இல்ல, இறந்து போனாங்க 2 பேருமே. Hamid granny Amima was sad. அவங்க பாட்டி வந்து ரொம்ப வருத்தம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்களுடைய ஒரே பையன் என்ன செய்தான், இறந்து போறான். இட் வாஸ் Eid and she did not have even a handful of grains. Grains means தானியங்கள். ஒரு கையளவு தானியம் கூட அந்த அம்மாட்ட என்ன செய்யல, இல்லை. ஆனா அன்னைக்கு என்னது,
ஃபெஸ்டிவல். அந்த ஈத் ஃபெஸ்டிவலுக்கு அவங்களுக்கு கையளவு கூட இல்லை. இஃப் ஒன்லி ஹர் சன் வர் தேர், அவங்க நினைக்காங்க சித்திங், ஒருவேளை என் பையன் இங்கே இருந்திருந்தானா இட் வுட் ஹாவ் பின் ஏ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட். நான் என்ன செஞ்சுருக்கலாம், வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட், இந்த ஈத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன செஞ்சிருப்பேன் திங்ஸ் இருந்திருக்கும். ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட், நேராக ஹமீத் அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்கிறான், கிராணி ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக். அவங்க பாட்டி பயப்படுறாங்க, பிகாஸ் அவன் ஒரு ஆர்ஃபன், பெற்றோர் இல்லை, பாட்டி கூட மட்டும், பாட்டி வயதான பாட்டி. அதனால என்ன செய்யறான்னா வெளியில் போகணும். இந்த ஈத்தினுடைய ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவுட் சைடு சிட்டியுடைய அவுட் சைடுக்கு போய் அங்கே போய் என்ன செய்வாங்க, வொர்ஷிப் த காட். ஸோ அவன் என்ன செய்யறான், நான் போயிட்டு சீக்கிரமாக நான் என்ன செஞ்சிருவேன், ஃபர்ஸ்ட்ல வந்துடுவேன் அப்படின்னு பாட்டிகிட்ட சொல்கிறான். டோன்ட் ஒரி. அமிமா வாஸ் ஒரிடு. அவன் பாட்டி, அவன் சின்ன பையன். அதர் பாய்ஸ் ஆர் கோயிங் டு தேர் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவங்க எல்லாம் பெற்றோரோட போறாங்க. ஆனால் அமீன் மட்டும் என்ன செய்யறான், தனியா போறான். அதனால அவங்களுடைய கிராண்ட்மா என்ன செய்யறாங்க, ஒரீட் ஆகிறாங்க. அதர் பாய்ஸ் were going out with their fathers. How could she let him to the fair all by himself? அதான் அவங்க பாட்டி கவலைப்படுறாங்க, இவன் எப்படி ஒத்தையில போவான். ஃபேர் மீன்ஸ் ஒரு மக்கள் கூடக்கூடிய இடம். இப்போ நம்ம திருவிழா நாட்களில் நீ பார்த்துருப்பா. இன்னும் உன்னுடைய கிராமத்தில் என்னெல்லாம் இருக்கும், நிறைய ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். அது போக ஜெயின்வில் அந்த சுற்றுறக்கூடியது இது இருக்கும். சேர்ந்த ஃபன்னிங் கேம்ஸ், நிறைய விளையாடக்கூடிய இடங்கள், நிறைய கேம்ஸ் அங்கே வந்திருக்கும். அதே போல் இந்த ஃபேரில் இருக்குது. ஹமீத் லெஃப்ட் வித் அதர் பாய்ஸ். அவன் என்ன செய்தான், அந்த பாய்ஸ் கூட போகிறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அந்த ஹமீத் வந்து காலில் ஒரு வீல் மாட்டினா எவ்வளோ ஸ்பீடாக போவானோ அதே மாதிரி டு ரீச் த பிளேஸ் இயர்லி. They ran on ahead of the elders. Who are the elders? Parents are elders. இதில் போகும்போது 4 பாய்ஸ், அது உங்களுடைய பேரண்ட் என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆனால் ஹமீத் மட்டும் என்ன செய்யறான், லோன்லியா போறான். ஸோ பாய்ஸ் எல்லாருமே டு ரீச் த பிளேஸ் டு இயர்லி, பெற்றோரோட அவன் என்ன செய்யறான், இயர்லியா போய் சேர்ந்துடுறான். தென் வெயிட்டட் ஃபார் தம் அண்டர் ஏ ட்ரீ. என்ன செய்யறாங்க, ஒரு ட்ரீக்கு கீழே போய் பாய்ஸ் ஆர் வெயிட்டிங் அண்டர் த ட்ரீ. They reached the suburbs of the town. Suburbs means outlying area. I already explained. This festival is celebrating outside of the area. ஊருக்கு ஒரு மைதானம் மாதிரி இருக்கும். அதில் போய் என்ன செய்வாங்க, இந்த ஏர்லி மார்னிங் தே ஆர் வொர்ஷிப்பிங் தட் காட். அது அவங்களுடைய கடவுள். அங்கே போய் என்ன செய்வாங்க, வொர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ ஆன் போத் சைட் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். போகிற வழியில் ரோட்டு பக்கம் எல்லாம் என்ன இருக்கு, பெரிய பெரிய பணக்காரருடைய வீடுகள், நல்ல luxurious houses are there. So then in the gardens mango and lychee trees. So you do not know lych tree. Here I saw this picture. This is a lych tree. Can you see? So this is a lych tree. So mango tree, you already know mango fruits. So in the gardens mango and lychee trees were full of fruits. போற வழியில ரோட் சைடு ஃபுல்லா என்ன பார்க்கறான், big rich houses, luxurious houses. Then other in the garden he saw a fruits of mangoes and lychee trees. Then they came across the stores of the sweets. அப்புறம் என்ன செய்யறானா, கிராஸ் பண்றான். ஸ்டோர்ஸ் மீன்ஸ் ஷாப். நிறைய ஸ்வீட் ஷாப் இருக்குது. ஸ்வீட் வெண்டர்ஸ் மீன்ஸ் செல்லர். நிறைய தெரியும், கிராமத்தில் பார்த்துருப்பா, நிறைய மிட்டாய் கடைகள் இருக்கும், ஜூஸ் கடைகள் இருக்கும், ஐஸ் விற்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேரில் நிறைய என்ன செய்யறாங்கன்னா ஸ்வீட் வெண்டர்ஸ் மீன்ஸ் ஸ்வீட் செல்லர், ஸ்வீட் விற்கிறவங்க. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. கெய்லி மீன்ஸ் இன் பிரைட் கலர்ஸ். கெய்லி மீன்ஸ் பிரைட் கலர்ஸ். எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பிரைட்டா இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன்ல நிறைய பலூன்ஸ் தொங்கும், சரியா, பிரைட் கலர்ல வீடு டெக்கரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் டைம் நம்ம பார்க்கலாம், வீடு ஃபுல்லா என்ன இருக்கும், ஸ்டார்ஸ், தென் சீரியல் லைட்ஸ். ஸோ அதே போல ஆல் டெக்கரேட்டட். டெக்கரேட்டட் மீன்ஸ் அலங்கரித்தல், வீட்டை அலங்கரித்தல். ஸோ கெய்லி எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் piled up in heaps like mountains. Now here I saw this picture, explained with heaps.
a word. இதே போல தான் என்ன செஞ்சாங்கன்னா முட்டாய் எவ்வளோ அப்படி பூச்சி வச்சிருந்தாங்க, பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். லைக் மவுண்டெயின்ஸ், எப்படி மவுண்டெயினை பார்க்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஸோ டுடே I complete first part. Next day I will explain or study. We are going to study about second part. Here some exercises are given. So you will do this work. To take to page number 87. Choose the correct answer and fill in the blanks. I think you all are understand this lesson. So once again you read this lesson carefully and do this work. It is from your book. Answer is from your book. So if you read carefully you will get the answer. So choose the correct answer and fill in the blank. This is a homework for you. First, finally the day had come. Here the day refers to the three choices are given. One is correct answer. You will choose the correct answer. Second, question number second. With the treasure, the boys would buy dash in Eidgah. A and pens and pencils. B toys and rubber balls. C chocolate and cakes. You will find which is the correct answer. The third, how many friends are? A, B, C is given. You will choose which is the correct answer. Then 4 and 5, back side of page number 88. This is a homework for you today. That's all students. Next day we will meet to continue this section second.